அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நமக்கு பொதுவாக டிஃபன்னு சொன்னாலே நமக்கு இட்லி தோசை தான் ஞாபகம் வரும். பூரியும் உண்டு டிஃபனில், சப்பாத்தி உண்டு, வெண்பொங்கல் உண்டு, வடை உண்டு, இன்னும் என்னென்னமோ ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் முதல்ல எனக்கு ஞாபகம் வரக்கூடியது இட்லி தோசை தான். அதில் இட்லி தான் உடம்புக்கு நல்லதும் கூட, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. இந்த இட்லி தோசை சாப்பிடும்போது அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் ஊற்றுவாங்க. சாம்பாரோட அந்த இட்லியோ தோசையோ சாப்பிட்டா தான் அது ருசியாக இருக்கும். வெறும் இட்லியை சாப்பிட முடியாது, வெறும் தோசையும் சாப்பிட முடியாது. அப்படி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதோட கூட ஒரு சட்னியும் வைப்பாங்க. அந்த சட்னியோடு சேர்த்து ஊற்றி அந்த சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டா தான், இட்லியை தொட்டு சாம்பாரில் தொட்டு அந்த சட்னியும் தொட்டு சாப்பிட்டா தான் அந்த இட்லியோ அந்த தோசையோ ரொம்ப ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இப்படி சட்னி வைக்கிறதுல நமக்கு பல வகையான சட்னி இருக்குது. தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி அப்படின்னு பல வகையான சட்னி வகைகள் இருக்குது. இந்த சட்னி வகை நாம் இங்கே ஒரு புதுசாக ஒரு சட்னியை நான் பார்த்தேன். யூடியூப் சேனலில் ஹெல்த்தி ஹோம் அண்ட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி கேரட் சட்னி செய்கிறத பற்றி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இந்த கேரட் சட்னி கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இது அடிக்கடி சாப்பிட்டாக்கா கண் பார்வை தெளிவாக இருக்கும், கண் கோளாறும் நமக்கு பெரும்பாலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி கண் பார்வைக்கு ஏற்ற கேரட் சட்னி அப்படின்னு யூடியூப் சேனலில் ஹெல்த்தி ஹோம் அண்ட் கிச்சன் அப்படிங்கிற சேனலில் இந்த அம்மையார், இந்த பெண்மணி போட்டு காட்டியிருக்கிறாங்க. அதை நீங்களும் பாருங்கள். இப்போ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல டேஸ்டான ஒரு சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் இதை வரகரிசியில செஞ்ச தோசையோட சாப்பிட போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் எடுத்திருக்கேன். வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ரஃபா சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அளவுகள் 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட வரும். இதே மாதிரி கேரட்டையும் தோலை சீவிட்டு கொஞ்சம் நல்ல சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணிக்கலாம். அப்போதான் கேரட்டு சீக்கிரமாக வதங்கி வரும். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டுட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இதில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இது கூட காரத்துக்காக நான் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இது நல்ல காரமான மிளகா, அதனால் 1 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா எப்போவுமே கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது இது மாதிரி வதக்கும் பொழுது வெடிக்காமல் இருக்கும். கடலைப்பருப்பு லேசாக நிறம் மாற ஆரம்பித்த உடனே நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். கேரட் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இது வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு
அது மேலே இருக்கிற கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயமும் கேரட்டும் ஒரு 70% நல்லா வதங்கி இருக்கணும். தக்காளியை சேர்த்துட்டா அப்புறம் கேரட் வேகாது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தண்ணி விட்டு கேரட்டும் சீக்கிரமாக வதங்கிரும். ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பில் சிம்மை வச்சுருங்க. வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி பாருங்கள், தோலெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை அந்த சூட்லேயே போட்டு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை தான் உங்ககிட்ட இருக்குன்னா முதல்ல நீங்கள் வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் வதக்கினதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணலை, தோலோட சாப்பிட்டா தான் நல்லது. இப்போ வேர்க்கடலை நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்க கேரட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். இந்த சட்னியில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் அந்த கடாயில் இருந்ததை மட்டும் லேசாக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சா போதும். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லோரும் பார்த்தீங்களா? இந்த கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த கேரட் சட்னியை அப்பப்போ செஞ்சு நல்லா சாப்பிட்டு ருசித்து கண் பார்வையை காப்பாற்றிக்குங்க. கண் கோளாறு வராதபடி இந்த கேரட் சட்னியை பயன்படுத்தி நல்லா கண் தெளிவாக பார்க்குற மாதிரி சந்தோஷமாக சௌரியமாக இருங்க. கேரட் சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும். மற்ற சட்னியை விட இது ருசியாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆக கேரட் சட்னி மற்ற சட்னியை விட ஒரு வித்தியாசமானது. ருசி அதிகமாக இருக்கும். கண் பார்வைக்கும் மிக மிக நல்லது. கண் தான் மனசில் மிக மிக முக்கியமானது. ஆகையினால கேரட் சட்னி செஞ்சு பயன்படுத்தி சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருங்க, சௌரியமாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.